ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டையை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் முட்டையை வேக வச்சுட்டு தோல் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பளவு மைதா மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா கோதுமை மாவு கூட நீங்கள் எடுத்து செய்யலாம். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டேன். கொஞ்சம் காயாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் அது மேலே நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தவா பற்ற வச்சு நான் ஒரு கடாய் வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதோ ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி விட்டு அந்த தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி நம்ம அதிகமாக விடக்கூடாது. சும்மா கொஞ்சோண்டு 1/4 டம்ளருக்கும் குறைவாகவே விட்டாலே போதும். அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றி வதக்கி விடுறோம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடுச்சு. கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவி ஒரு கலரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம மைதா மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக திரட்டிட்டு 2 பக்கம் இந்த பக்கமோ அந்த பக்கமோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் மடித்து விட்டுக்கணும். இப்போ இந்த நீட்டாக இருக்குது பார்த்திங்களா, அதை கீழ்ப்பக்கமோ மேல் பக்கமோ இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம திரட்டி இந்த மாதிரி நீட்டாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நடுவில் நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வச்சுட்டு முட்டையை ஒரு முட்டையில் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வச்சுட்டு நீங்கள் அந்த ஓரங்களில் மைதா மாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஓரங்களில் தடவிட்டு நம்ம இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இப்போ நான் 4 பக்கமும் நல்லா மடித்து விட்டுட்டேன். சைட்லலாம் உங்களுக்கு கேப் இருந்ததுன்னா நீங்கள் நல்லா அந்த பேஸ்ட்டு மைதா மாவு பேஸ்ட்டை தடவிட்டு நல்லா மடித்து விட்டுக்கோங்க. நம்ம பொரிக்கும் போது அது வெளியே வராமல் இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த ரெடி பண்ணி வச்ச இந்த பீஸை போட்டு நல்லா திருப்பி வேக வச்சு எடுத்தோன்னா கடையில் காசு கொடுத்து நம்ம வாங்காமல் வீட்லேயே நம்ம முட்டை பப்ஸ் ரெடி. கடையில் வாங்கி சாப்பிட்டா எந்த டேஸ்ட்டில் இருக்கோமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம அந்த மாதிரி 4 மடக்கி நம்ம திரட்டுனதுனால லேயராக கிடைக்கும். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.